உண்மையான சிவனின் சீடர் அகத்தியர். சித்தமெல்லாம் சிவனை நினைத்து 4 யுகங்கள் வாழ்ந்தவர். சித்தமருந்தினை உலகில் தந்த உயிர்கள் காக்கும் அகத்தியர். சித்தமருந்தினை உலகில் தந்த உயிர்கள் காக்கும் அகத்தியர். என்றால் பழனி மலையே யோகம் தந்திடும் முருகன் வேலே. நவபாஷான முருகன் மேனி அபிஷேகத்தில் முருக தீர்த்தம். பிணிகள் போக்கும் மனிதம் செழிக்க முருக மருந்தே போகரையா. பிணிகள் போக்கும் மனிதம் செழிக்க முருக மருந்தே போகரையா. நாயன்மார்கள் ஒருவரான நந்தி தேவனின் சீடனே. மூலன் என்ற உடலில் புகுந்து தில்லையில் திருமூலரே. பாடல்கள் தினம் பாடித்தானே நூல்கள் தந்த திருமூலரே. பாடல்கள் தினம் பாடித்தானே நூல்கள் தந்த திருமூலரே. நாரத முனிவரால் ஞானம் பெற்று ராமநாமத்தை சொன்னவர். முனிவராக புற்றில் இருந்து வெளியே வந்தார் வால்மீகி. ராமாயணத்தை ஸ்லோகமாக்கி சீதை லவகுச அடைக்கலம் தந்தவர். ராமாயணத்தை ஸ்லோகமாக்கி சீதை லவகுச அடைக்கலம் தந்தவர். தன்வந்திரி பகவான் விஷ்ணுவின் அவதாரம். ஆட்கடல் கடைந்தும் வெளியில் வந்தார். அஷ்ட ஆயுதேத பிரித்து வைத்தார். காய சிகிஷ்டார் புவியில் தந்தார். தீராத நோய்களை தீர்க்கும் என்றும் தன்வந்திரி பகவான் கொடுத்த மருந்தே. தீராத நோய்களை தீர்க்கும் என்றும் தன்வந்திரி பகவான் கொடுத்த மருந்தே.
சித்தர் மகிமை சொல்ல போவது அவரின் வாழ்க்கையே. தாகம் தீர்க்க தவ சித்தரி பால் கொடுத்து அருளை பெற்ற 9 கோள்களுக்கு பரகு சோறும் ஆட்டு பாலும் தந்தாதிடைக்காட. 9 கோள்களுக்கு பரகு சோறும் ஆட்டு பாலும் தந்தாதிடைக்காட. முனிவரும் தேகை சாஸ்திரம் மகத்துவ நூலை எழுதியுள்ளார். காப்பான கருபுரா என்று தொடங்கும் காப்பு பாடல் அருளினார். தியாகராஜ சன்னதியில் ஜீவன் கொண்ட கமலமுனியே. தியாகராஜ சன்னதியில் ஜீவன் கொண்ட கமலமுனியே. ராஜராஜ சோழனுக்கு குருவான கருபுராரே. தஞ்சை பெரிய கோயில் வளர காரணம் கொண்ட கருபுராரே. பெருவுடையார் குடமுழுக்கை சித்த சக்தியில் முடித்து வைத்தார். பெருவுடையார் குடமுழுக்கை சித்த சக்தியில் முடித்து வைத்தார். கொங்கனார் சித்தர் பிறந்த தேசம் கேரள புலிதர் குடியில் வளர்ந்தார். திருப்பதி மலை புகழ் பெறத்தான் தீர்க்கதரிசி கொங்கனாரே. கடை காண்டம் ஞான குளிகை எழுதி வைத்தார் கொங்கனாரே. கடை காண்டம் ஞான குளிகை எழுதி வைத்தார் கொங்கனாரே. அடுப்பு சாம்பலி எழுந்து வந்த கொரக்கர் சித்தர் பிறந்த புதுமை. அத்ரேயர் மச்சமுனி அல்லமா பிரபுவிடம் ஆசிகள் பெற்று கொரக்கர் வந்தார். நினைத்த காரியம் கைகூடி வருமே கொரக்க தரிசனம் கோடி சுகமே. நினைத்த காரியம் கைகூடி வருமே கொரக்க தரிசனம் கோடி சுகமே.
பக்தி நெறியே புதம்பை சித்தர் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்திட புதம்பாய் பெண் எதி பாடல் பாடினார். நாளும் தவறாமல் ஞான உபதேசம் அருளும் அற்புதம் புதம்பை சித்தர். நாளும் தவறாமல் ஞான உபதேசம் அருளும் அற்புதம் புதம்பை சித்தர். ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே. கௌள ஞானத்தை உமாதேவிக்கு சிவபெருமான் போதினார். வீணாக கேட்டு ஞானம் பெற்று மச்ச முனியும் பிறந்தாரே. ஆயுள் திருப்தியும் மனதில் அமைதியும் மச்ச முனியை வணங்குவோம். ஆயுள் விருத்தியும் மனதில் அமைதியும் மச்ச முனியை வணங்குவோம். ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே. மனதில் இருக்கும் ஆயை விரட்டி ஆடும் பாம்பை ஆட்டி வைத்தார். சிவனின் மேலே சித்தத்தை வைத்து குண்டலி தியானத்தில் தவமாயிருந்தார். சித்ராரூடம் நூலை அட்டி பாம்பாட்டி சித்தர் மருதமலையில். சித்ராரூடம் நூலை அட்டி பாம்பாட்டி சித்தர் மருதமலையில். ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே. உடலை மனதை தூய்மைப்படுத்த சூத்திரம் பதஞ்சலி முனிவரே. ஆழ்ந்த அறிவும் யோக தத்துவம் நாளும் கற்றார் நந்தி தேவரிடம். ஆதிசேஷன் ரூபநிலையே நந்தி தேவரின் யோக கலையே. ஆதிசேஷன் ரூபநிலையே நந்தி தேவரின் யோக கலையே. ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே. ராமதேவரை புலசிய சீடர் சட்டை நாதரை வணங்கும் வல்லலே. காய கல்ப ரசவாத கலைகள் கற்க அரவு சென்றார். யோக சக்தியால் உடலை மாற்றி இடம் விட்டு மாறும் ராமதேவரே. யோக சக்தியால் உடலை மாற்றி இடம் விட்டு மாறும் ராமதேவரே. ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே.
பலம் சட்டை முனிவர். இறந்த உயிர்களை எழுப்பும் ஆற்றல் வித்தை தெரிந்தவர், விளக்கமளிப்பவர். உலோக பொருளை பொன்னாக்கும் அதிசயம் அறிந்தவரே சட்டை முனிவர். உலோக பொருளை பொன்னாக்கும் அதிசயம் அறிந்தவரே சட்டை முனிவர். ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே. சிவயோக ஆத்ம ஞானம் சிறந்து விளங்கிடும் சிவவாக்கிய. உள்ளில் இறைவனை உணரச் செய்யும் மாயை அகற்றிய ஞான சித்தர். ஆன்மீக சிந்தனை அறிவு போதனை நம்மில் வாழும் சிவவாக்கிய. ஆன்மீக சிந்தனை அறிவு போதனை நம்மில் வாழும் சிவவாக்கிய. ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே ஓம் சிவமே. சட்டை முனி சீடர் சதுரகிரியில் சிவஞானம் சுந்தரனாரே. அகத்தியர் வழிபட்ட லிங்கம் தேடி பிரதிஷ்டை செய்த சுந்தரனாரே. தவசிப்பானையில் தவத்தை எட்டி வாக்கிய ஜோதிடம் வழங்கி வந்தார். தவசிப்பாதையில் தவத்தை எட்டி வாக்கிய ஜோதிடம் வழங்கி வந்தார்.